நமது மல்லூர் பேரூராட்சியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகைப்படுத்தியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், நீங்கள் எல்லாம் எப்போது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எப்பொழுது இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று அவளோடு காத்திருக்கிறீர்கள். அதுபோல தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுக்கெல்லாம் நல்லதொரு சந்தர்ப்பமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. அதுவும் நமது சேலம் தொகுதியிலே நீங்கள் எல்லாம் மிகவும் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய வேட்பாளர் செல்வம் அவர்களே இங்கே வேட்பாளராக இருக்கின்றார். அம்மாவின் உண்மையான தொண்டர் அவர். அவருக்கு ஆட்சி அதிகாரம் பதவி வேண்டும் என்றால் இன்றைக்கு எடப்பாடியோடு கைகோர்த்து இருக்கலாம். ஆனால் இயக்கம்தான் பெரியது, தொண்டர்களின் எண்ணம்தான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஆட்சி அமைவதற்கு காரணமான நமது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் பக்கம்தான் நான் நிற்பேன், தியாகத்தின் பக்கம்தான் நான் நிற்பேன் என்று அவர் உறுதியாக நம்மோடு நிற்கின்றார். இந்த ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற நம்ம அண்ணன் பழனிசாமி கம்பெனி மே 23 அதற்கு நீங்கள் முழுவதை எழுதிவிடுவீர்கள். காரணம், 18 தொகுதியில இடைத்தேர்தல், ஒரு மினி சட்டமன்ற இடைத்தேர்தல். காரணம், 8 தொகுதியில ஜெயிக்கலன்னா அண்ணன் பழனிசாமி அன்கோலாம் வேலை இல்லைங்க. டெல்லியில, சென்னையில, டெல்லியில இருக்கிற மோடி தான் இத்தனை நாள் காப்பாத்திட்டு இருந்தாரு. இனிமே மோடியோட டாடி வந்தாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது. நான் ஏதோ நடக்காத சொல்ல போல, நடக்கிறது உங்க கையில உள்ளத சொல்றேன். நிச்சயம் 18 ஒரு தொகுதியாவது அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க 8 தொகுதி ஜெயிக்கணும். 8 தொகுதி ஜெயிக்கலன்னா இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும். அது போல நம்ம தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பு ஏப்ரல் 18 அன்றைக்கு. அவங்க கூட்டணிலாம் வேற உங்களுக்கு தெரியும். அம்மாவை அவங்க மறைவிற்கு பிறகு அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது, அம்மாவுடைய படத்தை அசம்பிளியில் வைக்கக்கூடாதுன்னா நம்மளோட நீதிமன்றம் வரைக்கும் போன கட்சிகளோட கூட்டணி. ஆட்சியில் அமர்த்தினவங்களுக்கு மேல அவங்களுக்கு தான் துரோகம் செய்திருக்காங்கன்னா, தொண்டர்களுக்கு தான் துரோகம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பழனிசாமி அன்கோ துரோகம் செஞ்சிச்சுன்னா, பையில அம்மாவுடைய படத்தை வச்சுக்கிட்டு இது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சின்னு சொல்றாங்களே, அம்மாவுக்காவது நன்றியா இருப்பாங்களான்னு பார்த்தா அம்மாவுக்கும் துரோகம் செய்யற மாதிரி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க அம்மாவுடைய ஆட்சிங்கிறாங்களே, அம்மாவுக்கு இது போன்று அம்மாவை பற்றி அவங்க மறைந்த பிறகு இழிவா பேசுறவங்களோட வீடு தேடி போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா இவர்களை பற்றி என்ன சொல்வது? அது வாயில வார்த்தையால சொல்ல முடியாது. தேர்தலில் நீங்க ஓட்டுப்பேட்டியில தான் காமிக்கணும். இந்த கல்லாப்பெட்டிகளை முடிவுக்கு கொண்டு வரதா உச்ச நீதிமன்றம் நம்மளுக்கு இந்த பரிசு பெட்டியை கொடுத்திருக்கு. இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், பைல்வான் கூட்டணி. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தப்ப அவங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு குட்டி ராஜா இருப்பாங்க. அவங்க வச்சதுதான் சட்டம். இப்போ நீங்கள் நிலம் வச்சிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இன்றைக்கு ஆட்சி இல்லை. அதனால் ஒரு பிரியாணி கடை இல்லை, ஊரில் இருக்க முடியாது, டீ கடை இல்லை. தப்பு தோதி ஒரு ஏதாவது 2-3 எம்பி வந்தாலே போதும். இன்றைக்கு ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க, ராகுல் காந்தியை தூக்கி போட்டு மோடியோட கூட ஓடிடுவாங்க அவங்க. அதனால தான் 2011 ஆட்சி அதிகாரமே மக்கள் அவங்களுக்கு கொடுக்கல. 14லையும்
ஒரு சீட்டு கூட பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கல. ஏன்னா 99லேருந்து 2014 வரைக்கும் திமுகவை சேர்ந்தவர்களாக மத்திய அமைச்சர்களாக இருந்தாங்க, நல்ல துறைகள் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடைக்குன்னா ஒன்று அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைச்சிருக்கே தவிர சொந்த வேலைகளை பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க கூட்டணியை சொல்லி ராகுல் காந்தியை முந்தா நாள் வரைக்கும் அவருக்கு முதிர்ச்சி இல்லாதவர்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ராகுல் காந்தியே இன்னும் தன்னை பிரதமராக சொல்லலை காங்கிரஸ் கட்சியை. இவர் முந்திக்கிட்டு சொல்கிறார். காரணம் அதை சொல்லினாலே ஏதாவது ஓட்டு கிடைக்காதா, எதை தின்னா பித்தம் தெளின்ட்டு அவங்க இன்னைக்கு கூட்டணியை வச்சுருக்காங்க. அந்த கூட்டணி மக்களால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் உள்ள கூட்டணி. இது துரோக கூட்டணி. எனவே அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு யாரோடையும் எந்தவித சமரசம் செய்து கொள்ளாமல் 8 வழிச்சாலை அமைக்கிறேன் என்ற பொழுது திமுக என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் போராட்டம் நடத்துறதுக்கு திருவண்ணாமலைக்கு வந்தப்போ கூட அந்த சாலை வந்தால் தொழிற்சாலையெல்லாம் வளரும்னு சொன்னாங்க. என்கிட்ட நிறைய பேர் திமுக சேர்ந்தவங்க. நான் சொன்னேன், மக்களை அழிச்சிட்டு தொழிற்சாலை வரவேணா, இருக்கிற சாலையில் தொழிற்சாலைகள் அமைக்கட்டும். பழனிசாமி மத்திய அரசாங்கத்து பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கல்வராயன் மலையில் உள்ள தாது பொருட்கள் எல்லாம் கனிம பொருட்களை எல்லாம் பெரிய பணக்கார கம்பெனிகளுக்கு தாரை வார்க்க மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த 8 வழிச்சாலை. விவசாயத்தை பாதித்து, நீர்நிலைகளை பாதித்து, ஏழை விவசாய மக்கள் வயிற்றில் அடித்து அந்த சாலை வர்றதுன்னா பல பள்ளிக்கூடங்கள் இருக்காது, பல பேர் வீடு போயிடும், கிராமங்களே போகுது. அந்த திட்டத்தை கொண்டு வர இவர் விவசாயியா. ஒரு விவசாயின்னா மற்ற விவசாயிகள் கஷ்டம் தெரியுமா, இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்குறாரா? தொழிற்சாலையை உருவாக்குறாரா அவர் வீட்டை இடிச்சுட்டு உருவாக்க வேண்டியது தானே. எதுக்கு ஏழை எளிய மக்களை பாதிக்கிற மாதிரி செய்யணும்? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மோடி கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு இந்தியாவில் பணமே இல்லாமல் பண்ணிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் பணம் இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லார் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுறேன்னாரு. இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதான் நடந்திருக்கு. இன்னைக்கு பணம் யார்கிட்டையும் இல்லை, அவங்கள்ட்ட ஒண்டி தான் இருக்கு. அந்த பணத்தை நம்பி தான் தேர்தலில் நிற்கிறாங்க. மக்களை எல்லாம் விலைக்கு வாங்கிடலான்ட்டு. இந்த பணம் யார்கிட்ட வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் காட்டு நிலத்தெல்லாம் வித்துட்டு வரல, கரும்பு மண்டியிலேருந்து வரல, இதெல்லாம் வெள்ளம் மண்டியிலேருந்து வரல, எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிடலான்னு அவங்க தப்பாக கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆர்கே நகரில் ஒரு ட்ரிப்பு அவங்களுக்கு அடி விழுந்துச்சு. ஓட்டுக்கு 6000 பேரம் பேசி நடக்கலை. இப்போ 10,000 ஓட்டுக்கு கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. 20 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 500 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு வச்சுட்டு இந்த பிஸ்னஸுக்கு பட்ஜெட் போடுவாங்க பாருங்க, அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, பண்ணிவிட்டு கல்லாப்பட்டியை கட்டலான்ட்டு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல தேவையில்லை. என்ன செய்யணுமோ அது சரியாக செஞ்சுருங்க. நம்ம வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ்கே செல்வம் அவர்களை பற்றி நான் சொல்லி தெரிய வைக்கவில்லை. உங்களுக்காக உழைக்கக்கூடியவர். அவருக்கு அருமையான சின்னம் பரிசுப்பெட்டி சின்னம். பரிசுப்பெட்டி சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நம்மை வஞ்சிக்கின்ற தமிழகம் மற்றும் இந்தியாவில் உள்ள ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. ஒரே வாக்கு பரிசுப்பெட்டியில் போறது மூலம் 2 ஆட்சி, உங்களுக்கு விரும்பாத 2 ஆட்சிகள் முடிவுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன். எனவே அருமை சகோதரர் வீரபாண்டி எஸ்கே செல்வம் அவர்களை பரிசுப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.